மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 17 முதல் 29 வரை உள்ள பகுதியை நீங்கள் வாசிக்கும்போது, ஒரு தகப்பன் அசுத்தாவினால் பாதிக்கப்பட்ட தன் மகனை அழைத்து கொண்டு வருகிறான். இயேசு என் மகனை குணமாக்க வேண்டும் என்று இயேசு தனிமையாக ஜெபம் பண்ண மலைக்கு போய்விட்டார். அவருடைய சீஷர்கள் இருக்கிறாங்க, இயேசுடைய சீஷர்கள். அவர்களுக்கும் பிசாசை துரத்துகிற அதிகாரத்தை இயேசு கொடுத்திருக்கிறார். எண்ணெய் பூசி வியாதியஸ்தரை சுகமாக்குங்கள் என்று சொல்லி இருக்கிறார். இவர்கள் போய் அநேக பிசாசுகளை துரத்தி அநேகர் விடுதலை பெறுவதற்கு தேவன் இவளை பயன்படுத்தினார். இதெல்லாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இப்பொழுது அந்த தகப்பன் தன் மகனை அழைத்து கொண்டு இயேசுனுடைய சீஷரிடத்திலே வருகிறான். அவர்களால் அந்த ஆவியை துரத்த முடியவில்லை. அந்த ஆவிக்கு விரோதமாக ஜெபிக்கிறாங்க, அதை விரட்ட முயற்சி பண்ணுறாங்க. அந்த ஆவி போகவில்லை, அந்த ஆவியை துரத்த முடியவில்லை. அப்போ ஒரு பெரிய வாக்குவாதம் அங்கே உண்டாகிறது. ஏன் ஏசு அற்புதம் செய்கிறான்றீங்க, அவருடைய நாமத்தை சொன்னால் பிசாசு போயிடும்ன்றீங்க, போகலையே என்பதாய். அப்போ இயேசு இறங்கி வருகிறார் மலையிலிருந்து. என்ன விஷயம் என்று கேட்கிறார். அந்த தகப்பன் சொல்லுகிறான், என் மகனை ஒரு அசுத்த ஆவி அலைக்கழிக்கிறது, ஒரு செவிட்டு ஆவி, ஊமையான ஆவி என் மகனை வேதனைப்படுத்துகிறது. தண்ணீரிலும் நெருப்பிலும் தள்ளி அவனை கொல்லுவதற்கு அந்த ஆவி போராடுகிறது. உங்கள் சீஷரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தேன், அவர்களால் அந்த ஆவியை துரத்திவிட முடியவில்லை என்பதாக அவருக்கு சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு அந்த அசுத்த ஆவியை கடிந்து கொள்ளுகிறார். ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு வெளியேறி போ. கடிந்து கொண்ட உடனே இந்த ஆவி போய்விட்டார். தகப்பனுக்கு பெரிய சந்தோஷம், அந்த மகன் விடுதலை அடைந்து விட்டான். சீஷர்கள் இதெல்லாம் பார்க்குறாங்க. நம்ம ஜெபம் பண்ணோம், இந்த ஆவி போகலை. ஆனால் இயேசு ஒரு அதட்டினார், அந்த ஆவி போய்விட்டார். நமக்கு தான் இந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். நம்மகிட்ட சொன்னார் பிசாசை துரத்துங்கள் என்று சொல்லி. அப்போ நம்ம ஜெபம் பண்ணால் ஏன் போகலை, நம்ம அதட்டும் போது ஏன் போகவில்லை? அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்தார். இயேசு வீட்டிலே தனிமையாக இருக்கும்போது அவர்கள் இயேசுவனிடத்திலே தனிமையாக வந்தார்கள். 28, 29 வசனம் வாசித்தால், வீட்டில் இயேசு பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அந்த ஆவியை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று? ஒரு கேள்விக்கு, ஏன் எங்களால் கூடாமல் போயிற்று? ஏன் எங்களால் அந்த அசுத்த ஆவியை துரத்த முடியவில்லை? ஏன் எங்களால் அந்த வாலிபனுக்கு ஒரு விடுதலை கொடுக்க முடியவில்லை என்பதான ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், இந்த வகையான பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி மற்ற ஒன்றினாலும் புறப்பட்டு போகாது. ஜெபிக்கணும், உபவாசிக்கணும், அப்போ தான் இந்த மாதிரி ஆவிகள் வெளியேறி போகும் என்று இயேசு ஒரு காரியம் சொல்கிறார். நல்லா கவனிங்க இந்த அற்புதத்தை. உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை, விடுதலை தேவை. சில மாதமாக வந்து ஜெபிக்கிறீங்க, ஒன்றும் நடக்கலை. சில மாதம் திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு வர்றீங்க, வியாழக்கிழமை ஜெபத்துக்கு வர்றீங்க, இன்னும் சுகமாகலையே. ஏன் எங்களுக்கு இது கூடாமல் இருக்கிறது? ஏன் எங்களுக்கு சுகம் கிடைக்காமல் இருக்கிறது? ஏன் எங்கள் குடும்பத்தில் ஒரு விடுதலை கிடைக்காமல் இருக்கிறது? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காமல் இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி உள்ளத்தில் எழும்பிக் கொண்டே இருக்கலாம். ஒருவேளை ஊழியம் செய்கிறவங்க, வியாதியஸ்தர், பிசாசு கட்டில் உள்ளவங்களை ஜெபிக்கிறவங்க, ஏன் எங்களாலே கூடாமல் போயிற்று ஒரு எண்ணம் உள்ளத்தில் எழும்பலாம். இதில் 3 காரியம் சொல்றார். விசுவாசம், ஜெபம், உபவாசம். விசுவாசம் இருக்கணும், 2வது ஜெபிக்கணும், 3வது உபவாசம். இதில் ரொம்ப முக்கியமானது இந்த உபவாச ஜெபம். அதை குறித்து தான் உங்களோடு பேசும்படி ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டார். உபவாச ஜெபம் என்றால் என்ன? நம்முடைய சரீரத்திற்கு தேவையான உணவை ஒதுக்கி வைத்துவிட்டு, சாப்பாட்டை ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபம் செய்வது. நம்முடைய ஜெபத்திற்கு வல்லமை சேர்ப்பது உபவாசம். உபவாச ஜெபத்தில் ஒரு வல்லமை உண்டு. ஏன் சாப்பிடாம ஜெபிச்சாதான் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரா என்று சொன்னால், நீங்கள் சாப்பிட்டுட்டு ஜெபிச்சாலும் ஒரு ஜெபத்தை கேட்பார். ஆனால் சில காரியத்திற்கு, சில பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை அடைவதற்கு, பில்லி சூன்யத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு
உபவாச ஜெபம் அவசியம் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இதில் விதண்டாவாதம் பேசுவதற்கு இடமில்லை. நாம் வேதத்தில் சொல்லப்பட்டதை பின்பற்றி நாம் ஜெபிக்க அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். உபவாச ஜெபத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது. வேத புஸ்தகம் முழுவதும் நீங்கள் வாசித்தால் உபவாசித்து ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஏராளமான சம்பவங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தானியேல் 9ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது தானியேல் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறார். தீர்க்க தரிசனத்தை அறிந்த பொழுது இன்னும் அதை நடக்கலையே, வாக்குத்தத்தத்தை நிறைவேறலையே, தேவனுடைய தீர்க்க தரிசனம் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறார். பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கிறார். ஜெபத்தினுடைய விளைவு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி பதில் கொடுக்கிறார். சில சமயங்களில் ஏன் இது நடக்கலை, ஏன் இந்த வாக்குத்தத்தை நிறைவேறலை, ஏன் எனக்கு சொன்னபடி காரியம் நடக்கலைன்னு சொன்ன போனால் உபவாசம் பண்ணி அந்த வாக்குத்தத்தத்தை வைத்து நீங்கள் ஜெபிக்கும் போது தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு பதில் அனுப்புவார். தானியேலுக்கு செய்த ஆண்டவர் நமக்கும் செய்வார். அந்த உபவாச ஜெபம் பெரிய ஒரு காரியத்தை கொண்டு வருவதை நம்ம வாசிக்கிறோம். யோவேல் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக கட்டளை கொடுக்கிறார். சாதாரண ஜெபம் போதாது, நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டும் என்று தேவ ஜனத்திற்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். இந்த யோவேல் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலும் பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். உபவாச நாள் என்பது அது பரிசுத்தமான உபவாச நாள் என்பதாய் சொல்லப்படுகிறது. அப்போ தேவ பிள்ளைகளுக்கு இந்த பரிசுத்தமான உபவாச நாள் அவசியம். சாதாரண ஜெபம் போதாது, உபவாசத்தை நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உபவாச ஜெபத்தை ஏற்படுத்த சொல்லுகிறார். அப்படி உபவாசத்தை ஜெபிச்சா என்ன நடக்கும்? யோவேல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அப்பொழுது கர்த்தர் தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தேசத்தை கடாட்சிப்பார். அதனால தான் நம்ம தேசத்துக்காக உபவாசம் பண்ணி நம்ம ஜெபம் செய்கிறோம். ஆண்டவரே, என் ஜனம் ரட்சிக்கப்படணும், என் ஜனத்துக்கு ஒரு மீட்பு வேண்டும் என்று உபவாசம் பண்ணி நாம் ஜெபம் செய்கிறோம். பாருங்கள், இந்த திறப்பின் வாசல் ஜெபம் என்பது உபவாச ஜெபம். காலையிலிருந்து மாலை 3 மணி வரைக்கும் நம்முடைய சாப்பாட்டை ஒதுக்கி ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே எங்களுடைய தேசம் ரட்சிக்கப்படணும், எங்கள் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், எழுப்புதல் உண்டாகணும்னு ஜெபிப்பதற்கு தேவன் இது ஒரு பரிசுத்த உபவாச நாளாக தந்திருக்கிறார். ஆனால் இத்தனை பேர் உண்மையாக இருக்கிறோம். உபவாசத்தில் வரும்போதே நல்லா சாப்பிட்டுட்டு உள்ளே வந்து உட்கார்றோம். 3 மணிக்கு முடிஞ்சிட போகுது. ஆனால் உபவாசம் இல்லாமல் வரக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிறு கூட்டம் உபவாசமே பண்ணுறதில்லை, உபவாசத்து பழக்கமே இல்லைன்னு சொல்லுகிற கிறிஸ்தவர்கள். ஆனால் வேத புஸ்தகம் முழுவதிலுமே உபவாச ஜெபம் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. உபவாசிக்காத கிறிஸ்தவர்கள் மெய்யான ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. உபவாசிக்காத கிறிஸ்தவர்கள் வல்லமை உள்ள கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. உபவாசிக்காத கிறிஸ்தவர்கள் வெற்றி உள்ள வாழ்க்கை செய்ய முடியாது. கட்டாய உபவாச ஜெபம் எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். அதனால் பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். தனியாக உபவாசத்தை ஜெபிக்க முடியல, அதுக்கு தான் திறப்பின் வாசல் ஜெபம். மாதத்தில் ஒரு நாளாவது சாப்பாட்டை ஒதுக்கி வைத்து விட்டு, இல்லை நான் 3 மணி வரைக்கும் சாப்பிட மாட்டேன், ஜெபம் முடிஞ்ச பிறகு தான் சாப்பிடுவேன்னு சொல்லி உபவாசத்தோடு வந்து அமர்ந்து ஜெபம் செய்வது. ஒரு நாள் சாயங்காலம் நான் 3 மணி வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கிறதுனால நம்ம யாருமே மரித்து போவது இல்லை. அது உடனே மரணத்தை எல்லாம் கொண்டு வந்து விடாது. நமக்குள்ளே தவறான பல எண்ணங்களை பிசாசு கொண்டு வந்து, பயத்தை கொண்டு வந்து உபவாச ஜெபத்தை தடுத்து கொண்டிருக்கிறான். ஏன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதில் சாத்தான் கவனமாயிருக்கிறான். நீங்கள் உபவாசித்து ஜெபிச்சா அற்புதம் நடந்துவிடும் என்று சாத்தானுக்கு தெரியும். நீங்கள் உபவாசித்து ஜெபிச்சா உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு விடும் என்று சாத்தானுக்கு தெரியும். நீங்கள் உபவாசித்து ஜெபித்தா உங்களுக்கு விரோதமான பில்லிசோனி அழிந்து விடும் என்று சாத்தானுக்கு தெரியும். நீங்கள் உபவாசித்து ஜெபிச்சா உங்களுடைய நோயிலிருந்து விடுதலை கிடைத்து விடும் என்று சாத்தானுக்கு தெரியும். அதனால தான் உங்களை உபவாசிக்க விடாதபடி உனக்கு மயக்கம் வந்துடும், நீ மயங்கி விழுந்துருவ,
டாக்டர் சொல்லி இருக்கிறாங்க, உனக்கு சுகர் இருக்குது, நீ சாப்பிடாட்ட அவ்வளவுதான். இந்த எண்ணத்தை கொடுத்து 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 பயப்படுத்தி உங்களுடைய ஆசீர்வாதத்தை பிசாசு கெடுத்து கொண்டிருக்கிறான். அந்த வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த உபவாச நாளை நியமிங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் இந்த உபவாச ஜெபம் ரொம்ப அவசியம் என்பதை நம்ம தேவ பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். நம்ம தான் வேதத்தில் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் வாங்க, லூக்கா 2:37 வாசித்தால், இயேசு கிறிஸ்து கை குழந்தையாக இருக்கிறவரை தேவாலயத்துக்கு கொண்டு வர்றாங்க. அங்கே சிமியோன் என்கிற ஒரு தீர்க்கதரிசியும் பார்க்கிறார். அங்கே ஒரு தீர்க்கதரிசியை பற்றி சொல்லப்படுகிறது. அன்னாள் என்கிற தீர்க்கதரிசி, அவங்களுக்கு 84 வயதான ஒரு தாய் உபவாசத்தை ஜெபித்து கொண்டே இருப்பாங்களாம். வசனம் சொல்லுகிறது, இரவும் பகலும் உபவாசம் பண்ணி ஜெபிச்சு கொண்டே இருப்பாங்களாம். அவங்க 7 வருஷம் தான் புருஷனோட வாழ்ந்தாங்க, விதவை ஆயிட்டாங்க. அதன் பிறகு அவங்க வேற எந்த எண்ணமும் கொள்ளாமல் உபவாசம் பண்ணி சாப்பாட்டை ஒதுக்கி தேவாலயத்தில் ஜெபிப்பது, கர்த்தரை ஆராதிப்பது, துதிப்பது, இரவும் பகலும் உபவாசத்தோடு இருந்தாங்க. ஒருவேளை அப்பப்போ கொஞ்சம் சாப்பிடுவாங்க, மற்றபடி எல்லாம் உபவாசம் பண்ணி ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். அதனால் தாய்மார்கள் நீங்கள் கவனிக்கணும், பைபிளில் சொல்லப்பட்ட இப்படிப்பட்ட நல்ல உதாரணங்களை பின்பற்ற வேண்டும். அது மாதிரி உபவாசிப்பதற்கு ஜெபிப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளணும். இந்த அன்னாள் என்கிற தீர்க்கதரிசி அப்படி ஜெபித்ததுனால அவங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த இரட்சகரை வயதான காலத்தில் அவங்க பார்க்கும்படி தேவன் கிருபை செய்தார். அவங்க கண்ணால் அதை பார்க்கும்படி, இரட்சகரை பார்க்கும்படி தேவன் கிருபை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இப்போ இயேசுடைய வாழ்க்கையை பாருங்கள். இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அவர் ஆரம்பிக்கும் போது லூக்கா 4:2 வாசிக்கிறோம். அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே, பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட உடனே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். 40 நாள் உபவாசம் இயேசுவுக்கு. 40 நாள் அவர் சாப்பிடவில்லை. அவர் சாப்பிடாதபடி உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். அவர் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய 3.5 ஆண்டு கால ஊழியத்துக்காக 40 நாள் அவர் உபவாசம் பண்ணி ஜெபித்து கொண்டிருந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இயேசு தான் நமக்கு மாதிரி. அது மாதிரி நம்ம ஜெபிக்கணும். அது மாத்திரல்ல, உபவாசத்தை குறித்து இயேசு பேசி இருக்கிறார். மத்தேயு 6:16-17 நீங்களோ உபவாசம் பண்ணும்போது, ஜெபிக்கும் போது எப்படி செய்யணும், உபவாசிக்கும் போது எப்படி உபவாசிக்கணும், அதெல்லாம் இயேசு சொல்லுகிறார். நீங்கள் விளம்பரம் பண்ணாதங்க, நான் 40 நாள் உபவாசிக்க போகிறேன், 21 நாள் உபவாசிக்க போகிறேன் அப்படின்னு விளம்பரம் பண்ணாதங்க. முகவாடலாக இருக்காதங்க. சிலர் பாருங்க, ரொம்ப சோர்ந்த முகவாடலாக இருப்பீங்க. என்ன ஒரு மாதிரி இருக்கீங்கன்னா, இன்றைக்கி எனக்கு உபவாசங்க, ஃபாஸ்டிங், அது மாதிரிலாம் பண்ணாதங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் முகத்தை கழுவுங்க, ஃப்ரெஷ்ஷாக இருங்க, தலைக்கு எண்ணெய் தேய்ங்க. நீங்கள் சோர்ந்து போய் உபவாசிக்கிற, அதனால் அப்படி ஆகிட்டு இப்படி ஆயிடுன்னு சொல்லாதங்க. உபவாசத்தை விளம்பரம் பண்ணாதங்க. ரகசியமாக உபவாசம் பண்ணி நீங்கள் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்போ திறப்பின் வாசல் ஜெபம், வியாழக்கிழமை ஜெபம்னு விளம்பரம் பண்ணுறீங்க. இது பொதுவாக நம்ம கூடி ஜெபிக்கிற உபவாசம். தனிப்பட்ட முறையில் உபவாசிக்கும் போது அதை விளம்பரப்படுத்தாதங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 13:2 வாசிக்கும் பொழுது, அந்தியோகியா என்ற பட்டணத்தில் ஒரு பெரிய சபை. எருசலேமில் உள்ள சபைக்கு அப்புறம் இந்த அந்தியோகியா பட்டணத்தின் சபை தான் பெரிய சபை. அவர்கள் உபவாசித்து கொண்டிருந்த போது, அவங்க ஆராதனை உபவாசத்தோடு ஆராதிக்கிறாங்க. சர்ச்சை ஆராதனை பார்த்தீங்களா, உபவாசத்தோடு சாப்பிடாமல் உபவாசத்தோடு கர்த்தரை ஆராதிக்கும் போது தான் ஆவியானவர் இறங்கி பேசி வழி நடத்துதல் தருகிறார். ஊழியத்திற்கான கைடன்ஸை ஆண்டவர் தருகிறார். அதே மாதிரி பவுல் அப்போஸ்தலனை பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 9:9 ஆண்டவர் சவுலை சந்திக்கிறார். தமஸ்குக்கு போகிற வழியில் சந்தித்த போது, தன்னை அவர் வெளிப்படுத்தின போது 3 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் பண்ணி காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அது எதற்காக, அடுத்து நான் என்ன செய்யணும், ஆண்டவர் எனக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார், அதை அறிந்து கொள்வதற்கு உபவாசம் பண்ணி அவர் ஜெபித்து கொண்டிருந்தார்
என்பதாக வேதத்திலே பார்க்க முடியும். சிலர் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், மணவாளன் கூட இருக்கும்போது அவனுடைய தோழர்கள் உபவாசம் பண்ணுவாங்களா? உபவாசிக்க மாட்டாங்க. இயேசு என் கூடவே இருக்கிறதுனால நான் உபவாசிக்க தேவையில்லை. இயேசு சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்துட்டார். அப்போ அவர் மணவாளன், அவரோடு நான் இருக்கிறதுனால உபவாசிக்க தேவையில்லை. இப்படி உபவாசத்திற்கு மாறான உபதேசங்களை பேசுகிற சிலரும் இருக்கிறாங்க. மத்தேயு 9 14-15 வசனத்தில் அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை வைத்து கொண்டு தான் உபவாசம் தேவையில்லை, ஜெபம் தேவையில்லை என்று சொல்லி குழப்பிக் கொண்டிருக்கிற சிலர் உண்டு. யார் இவங்கன்னா? சோம்பேறிகள், ஜெபிக்க திராணி இல்லாதவர்கள், உபவாசிக்க பயப்படுகிறவர்கள். அதாவது சாப்பிட்டு 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 சாப்பாடு தான் வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். அவங்க தான் உபவாசம் தேவையில்லை அதெல்லாம் சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆனால் வேத புஸ்தகத்தில் பாருங்கள், மத்தேயு 9:14-15, அப்பொழுது யோவானுடைய சீஷர் இயேசுவினிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேகந்தரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர்கள் உபவாசியாமல் இருக்கிறது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். இவங்க உபவாசிக்க தேவையில்லை அப்படின்னு இயேசு சொல்லலை. அவங்க உபவாசிக்கிறதுக்கு ஒரு நாள் வருது. இப்போ 3 வருஷம் என் கூட இருந்து கஷ்டப்படுறாங்க. எப்போவுமே சாப்பாடு கிடையாது. நான் சாப்பிட டைம் இல்லாமல் ஊழியம் செய்கிறேன். அவங்களும் என் கூட அப்படி தான் வர்றாங்க. சும்மா வெட்டாந்தரையில் படுத்து கிடக்கிறாங்க. நான் அவளை விட்டு எடுக்கப்படுகிற காலம் வரும், அதுக்கு பிறகு அவங்க ரொம்ப உபவாசிப்பாங்க என்பது தான் இயேசு சொல்லுகிறார். வசனத்துக்கு தப்பான விளக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. அதனால் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகும் அவங்களோட தான் இருந்தார். ஆனாலும் உபவாசிப்பார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அதனால் உபவாசம் என்பது எல்லாருக்கும் உரியது. கட்டாய உபவாச ஜெபம் அவசியம் என்பதை வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அதனால் நாம் உபவாசிக்க வேண்டும். உபவாச ஜெபத்தின் முக்கியத்துவத்தை வேதம் தெளிவாய் பேசுகிறது. ஆண்டவர் இயேசு உங்களோடு பேசி இருக்கிறார். 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஏதோ ஒரு ஆபத்தான சூழ்நிலை, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை தேவை. பாவம், வியாதி, பிரச்சனை, பிசாசின் போராட்டம், கடன் பாரம், சாபத்தின் கிரியைகள், ஏதோ ஒரு பாதிப்பில் நீங்கள் கலங்கி எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதான்னு ஏங்கி கொண்டிருக்கலாம். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசு விடுதலை தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து கொண்டு, இயேசுவே என்னை தொடும், எனக்கு ஒரு விடுதலை தாரும் அப்படின்னு என் கூட இணைந்து ஜெபிக்கணும். எந்த காரியத்தில் விடுதலை வேணுமோ, அது பயமாக இருக்கலாம், பாவமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பிசாசன் கட்டாக இருக்கலாம். இந்த காரியத்தில் எனக்கு விடுதலை வேணும்னு குறிப்பாக ஜெபிங்க, அற்புதம் நடக்கும். நாம் ஜெபிக்கலாமா? உங்களோடு சேர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். தகப்பனே, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர். இதோ எங்கள் ஜெபத்தை கேட்டு கொண்டிருக்கிறீர். நீர் ஆபத்து காலத்தில் கூப்பிடு, விடுதலை தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர். அந்த வாக்கின்படி உம்முடைய பிள்ளைகளுக்காக அவர்களோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன். அப்பா இயேசுவே, எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். இந்த பயத்திலிருந்து விடுதலை தாங்க, இந்த வியாதிலிருந்து விடுதலை தாங்க, இந்த பிசாசு போராட்டத்திலிருந்து விடுதலை தாங்க, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தாங்க. ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலைக்காக இந்த பிள்ளைகள் கூப்பிடுறாங்கப்பா. ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இந்த இக்கட்டிலிருந்து அவளை விடுதலை ஆக்கணும். அதற்காக ஒரு அற்புதத்தினை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் இந்த நேரம் உடைய விடுதலையின் வல்லமை அவளை தொடட்டும். கல்வாரி சிலுவையில் நீர் சிந்தின இரத்தத்தின் வல்லமை அவர்கள் மேலே இறங்கி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய தழும்புள்ள கரம் அவள் மீது வைக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன். சகல பயங்களும் உள்ளத்தை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். நோய்களை, பலவீனங்களை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். இந்த ஆபத்தான சூழ்நிலையில விடுதலை கொடுத்தவளை மகிழ பண்ணும்.
ஐயோ நான் வாழ்வதை விட மரித்து விட்டார் நல்லது என்று மனம் கலங்கி இந்த சூழ்நிலையில வேதனையோடு இருக்கிற இந்த மகளை, இந்த மகனை தொடுவீராக. அந்த சூழ்நிலைகள் மாறட்டும். ஒரு அற்புத மாற்றம் இப்பொழுதே உண்டாகட்டும். ஆண்டவருடைய கரம் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆபத்தான சூழ்நிலையை மாற்றி அவருடைய வாழ்க்கையில நன்மை நடக்கும்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். விடுதலை உண்டாகட்டும். ஆசீர்வதித்து ஆண்டவர் மகிழ பண்ணும். நாங்கள் விசுவாசிக்கிறோம். விடுதலை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.